பிருந்தாவனம். சரி, இங்குதான் கம்சனை கொல்ல பிறந்த அவர் யமன் வாழ்கிறானா? நான் வந்து விட்டேனே, இனி அவன் வாழ மாட்டான். இப்படி என்னை பார்த்ததும் பயந்து ஓடி ஒளியும் சின்ன குழந்தை நான் தேடும் பாலகனாக இருக்க முடியாது. ஆமாம் கோமலா, என் கண்ணன் எங்கே? தினமும் அவன் வருகைக்காக காத்து கொண்டிருந்து என் கண்கள் துவண்டு விடுகிறது. உன் நிலைமை எனக்கு புரிகிறது யசோதா. நானும் ஆவலோடு அவனை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். இன்று என்ன அதிசயங்கள் புரிந்தான் என்பதை கேட்க ஆவலாக உள்ளேன். அதிசயங்களை புரிந்தானா? அப்போது சரி, இது அவனாகத்தான் இருக்க வேண்டும். ஆகையால் ஒரு ஓரமாக அமர்ந்து நான் காத்திருக்கிறேன். லலிதா, விஷாக்கா, மிகவும் அழகான பூக்களை நான் கண்டுபிடித்து விட்டேன். ஆனால் அது மிகவும் உயரத்தில் உள்ளதே. ஆமாம், இது என்ன சத்தம்? மாடின் கழுத்தில் உள்ள மணியின் சத்தம். படுத்து உறங்கு. இது அந்த சத்தம் கிடையாது. இவர்கள் என்ன செய்கிறார்கள்? நீ இப்போது என்ன செய்ய போகிறாய்? அவள் பேசியதற்கு தண்டனை கொடுக்க போகிறேன். நமக்கு இன்னும் நிறைய பூக்கள் தேவை ராதா. எதற்காக இவ்வளவு அவசரப்படுகிறாய்? நான் பறிக்கிறேன். திடீரென்று கிளை இறங்கிவிட்டது. கடவுள் என் மீது பரிதாபம் காட்டுகிறார் போலிருக்கிறது. பிடித்து விட்டேன். லலிதா, விஷாக்கா, காப்பாற்றுங்கள். ஆஹா, பூக்களை மறுபடியும் திருட வந்து விட்டீர்களா? இந்த மரங்களை இரவு பகலாக கண்காணிக்க வேண்டும். கிளையை விட்டுவிடு ராதா, நாங்கள் உன்னை பிடித்துக் கொள்கிறோம். இல்லை, இவர்களில் எவரும் அவனில்லை. அனைவரும் கூறுவது போல் கம்சனை கொல்ல பிறந்தவன், பல அதிசய சாகசங்களை புரிந்தவன் என்று கூறிய அவனுடைய கிராமவாசிகளை காயப்படுத்தினால் நிச்சயம் வேகமாக வந்து விடுவான். நாம் இப்பொழுது மேற்கொண்டு உன் நண்பர்கள் அனைவரும் பசுக்களை அழைத்துச் சென்று விட்டார்களே கிருஷ்ணா. விரைவில் நீ வீடு திரும்பவில்லை என்றால் தாய் யசோதா வருத்தப்படுவார்களே. பூக்களை இரவு முழுவதும் ஆனாலும் நான் பாதுகாக்க தயார். ஓ, நீ ஏன் இவ்வளவு அடம் பிடிக்கிறாய் கிருஷ்ணா? சூரிய பூஜைக்கு தான் எங்களுக்கு இந்த பூக்கள் தேவை. இதை யோசிக்க எனக்கு நேரமில்லை. இந்த பூக்கள் விஷ்ணுக்கு சொந்தமானது. என்ன சத்தம் அது? இந்த கர்ஜனை ஒரு அரக்கனுடையதோ? வா கிருஷ்ணா, உனது பாசமிக்க பிருந்தாவனத்தை காப்பாற்றுவாயா? செல்ல வேண்டாம் கிருஷ்ணா, இது உன்னை கொல்வதற்காக இருக்கலாம். ஆனால் பிருந்தாவனத்தின் மக்களை காப்பது என் கடமை. கிருஷ்ணா,
அந்த எருமை நிச்சயமாக ஒரு அரக்கனாகத்தான் இருக்க வேண்டும். உன் வார்த்தை அவனுக்கு கோபத்தை வர வைத்தது. மது, இவர்களை விட்டுவிடு. கிருஷ்ணா, பார்த்தாயா சுபலா, இது சாதாரணமான எருமை. மற்ற மாடுகளைப் போல் இதையும் மேய்க்க அழைத்து செல்லவா? கேளிக்கைகள் முடிந்து விட்டது பாலகா. நீ ஒன்றும் ஒரு அரக்கன் இல்லை. நீ ஒரு கீழ்த்தனமான மிருகம்தான். எதற்கு பிருந்தாவனம் வாசிகளை பயமுறுத்தினாய்? நீ மோத வந்தது என்னோடு என்றால் ஒரு உண்மையான அரக்கன் போல் போராடு, கோழையை போல் அல்ல. கிருஷ்ணா, ஓடிவிடு. கிருஷ்ணா, அங்கே பார். கிருஷ்ணா, கிருஷ்ணா, எங்களை காப்பாற்றினாய். கிருஷ்ணா, எங்களை காப்பாற்றினாய். கிருஷ்ணா, வாழ்க. கிருஷ்ணா, வாழ்க. கிருஷ்ணா, வாழ்க. வாழ்க. கொஞ்சம் இனிப்பு வகைகளை சாப்பிட என் செல்ல கண்ணா. நன்றி அம்மா. ருசியாக உள்ளது. போதும் போதும், இதற்கு மேல் வேண்டாம். சரி, இதுதான் கடைசி. நீங்களும் உண்ண வேண்டியதுதானே? ஒரு மாபெரும் வயிற்றை நிரம்பும் அளவுக்கு நான் இனிப்பை சாப்பிட்டேன். இப்பொழுது உறங்க வேண்டும். ஆனால் எனக்கு இன்னும் லட்டுக்கள் வேண்டும். ஒரு உண்மை சகோதரா, உன் சாகசத்தின் பட்டியலில் நீ இதையும் சேர்த்து விட்டாய். அதாவது தவறுகளின் பட்டியலில் சேர்த்து விட்டாய் என்று கூறுகிறாயா? இப்பொழுது சுத்தமான தூய்மையான கிருஷ்ணன் ஒரு எருமையையும் கொன்றுவிட்டான். அவன் சாதாரண எருமை அல்ல, அவன் கொடூர அரக்கன். எருமை வேடத்தில் வந்திருந்தான். அப்படியா கிருஷ்ணா? அது உண்மையாகவும் இருக்கலாம். இருந்தாலும் அது ஒரு ஆண் எருமை. அதற்காக நீ பிராயச்சித்தம் தேட வேண்டும். ஆகட்டும். அப்படி என்றால் நாளை நான் யமுனையில் குளிக்கிறேன். இதெல்லாம் பிராயச்சித்தமா? லலிதா கூறுவது சரிதான். இப்படி ஒரு கொடூரமான பாவத்தை செய்ததற்காக அதற்கு பிராயச்சித்தமாக உலகத்தில் உள்ள அனைத்து நதிகளிலும் நீ நீராடிவிட்டு வர வேண்டும். என்னிடம் ஒரு சிறப்பான யோசனை இருக்கிறது. நான் எதற்கு உலகமெல்லாம் செல்ல வேண்டும்? அனைத்து புனித நதிகளையும் இங்கு கொண்டு வந்து நீராடி விடுகிறேன். வேண்டாம் கிருஷ்ணா, கனவு காணாதே. கனவா? நடப்பதை பார்.
நான் தான் கங்கை, மலைகளின் அரசரான ஹிமவானின் மகள். நான் தான் காவேரி, அந்த பிரம்மதேவரின் கரங்களால் நதியாகவே படைக்கப்பட்டவள். நான் தான் கோதாவரி. எனது நீர் இனிப்பானது, அதுவும் உன்னை போலவே கிருஷ்ணா. என் பெயர்தான் சரஸ்வதி. நான் எப்பொழுதும் வேதங்கள், சந்நியாசிகள் மற்றும் விஷ்ணுவோடு இணைந்திருப்பேன். நான் தான் நர்மதா. நான் சிவனுடைய சரீரத்தில் இருந்து உருவானவள். நான் தான் உங்களின் செல்ல நதி யமுனை. ஒளி கொடுக்கும் சூரிய தேவரின் மகளாவேன் நான். உங்களுடைய ஸ்பரிசம் பட்டதுமே நான் தூய்மையடைந்தேன். என்னுள் நீங்கள் பிரவேசிக்க வேண்டும். அது என்னுடைய பாக்கியமாகும். இந்த குட்டையை ஷாமா குண்ட் என்று சொல்லப்படும். இதன் புனித நீர் புத்துணர்வை அளிக்கும். இந்த ஷாமா குண்டத்தில் குளித்ததால் நான் புனிதமடைந்து விட்டேன். ஆனால் நீங்கள் அரக்கன் சார்பாக பேசி அந்த அரிஷ்டாசுரனால் தூய்மையை இழந்து விட்டீர்கள். வாருங்கள், இங்கு குளித்து உங்கள் பாவங்களை போக்கிக் கொள்ளுங்கள். வேண்டாம், இந்த குட்டையில் இருக்கும் நீர் உனது பாவத்தால் நிரம்பி உள்ளது. எங்களுடையதை நாங்கள் தேர்ந்தெடுக்கிறோம். ஆமாம், அதுவும் இந்த இடத்திலேயே. பூமியில் தனது பாதத்தால் தோன்றினானே அந்த இடத்தில். மிக அழகான பள்ளத்தை உருவாக்கினாய் ராதா. ஆனால் இதில் புனித நீர் எங்கிருக்கிறது? அதுவும் வரும். மழைக்காக காத்திருக்கிறாய் என்றால் என்னை மன்னித்து விடு. வானத்தில் கருமேகங்கள் இல்லை. இந்த குட்டையிலிருந்து என் பாவம் நிறைந்த நீரை நீ ஏற்றுக்கொள்ள மாட்டாயா? முடியவே முடியாது. நாங்கள் மான்சி கங்கையிலிருந்து சுத்தமான நீரை கொண்டு வருவோம். இவர்களுக்கு நான் உதவி செய்ய வேண்டுமா பலராமா? இவர்கள் நிலைமையை பார்த்தால் யாராலும் இவர்களுக்கு உதவி செய்ய முடியாது. இதில் பிரயோஜனமே இல்லை. இந்த குட்டையை நிரப்புவதற்குள் நம் ஆயுள் முடிந்துவிடும். பாவம் ராதா, நீ சோர்ந்து விட்டாய், நம்பிக்கையையும் இழந்து விட்டாய். எங்களுடைய சேவையை ஏற்றுக்கொள்வாயா? எங்களது புனித நீரை வைத்து உனது குட்டையை நிரப்புவாயாக. ஒப்புக்கொள்கிறேன். மிக்க நன்றி. இதற்கு வேறு வழியே இல்லை. நீ உருவாக்கின இந்த குட்டை இது மேலும் அழகாக இருக்கிறது. இது என்றென்றும் எனக்கு பிடித்த இடமாக இருக்கும். நான் இந்த தண்ணீரில் தினமும் வந்து நீராடுவேன். நீ உருவாக்கினது மிக அழகாக இருக்கிறது கிருஷ்ணா. இதில் நானும் என் தோழியர்களும் தினமும் நீராடி விளையாடுவோம்.